நினைச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வார இறுதி நாட்கள்ல ராத்திரி 3 மணி வரைக்கும் 20 பேர் கூட சேர்ந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. புதிய இடங்களுக்கு போறது, அன்னோன் ஆளுங்களை சந்திக்கிறது, புதிய விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுறதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ட்லெஸ் எனர்ஜி இருக்கும். ஆனா இப்போ உங்க போன்ல ஒரு அன்னோன் நம்பர்ல கால் வந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. நண்பர்கள் கூட பிளான் பண்ணி வச்சிருந்த மீட்டிங் கேன்சல் ஆனா கோபப்படாம ஃப்ரீ ஆனோமேன்னு நினைச்சு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறீங்க. உங்களுக்குள்ள என்ன ஆச்சு? நீங்க டிப்ரெஷனுக்கு உள்ளாகிட்டீங்களா? அல்லது சமூகத்தை வெறுக்கிற ஆளா மாறிட்டீங்களா? இல்ல, உங்க மூளை உங்களை காப்பாத்த ஒரு புதிய அப்கிரேடை கொடுத்துட்டு இருக்குதா? நீங்க தனியா இருக்க ஆசைப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா? அல்லது உங்க வாழ்க்கையே மாறிட்டு இருக்குதா? இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சு பயப்படுவாங்க. நாம தப்பு பண்றோமா? நாம யாருக்கும் தேவையில்லாம போயிட்டோமா? யோசிச்சு ராத்திரி முழுக்க தூங்காம புரண்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தப்பு பண்ணல. உங்களுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றம் மிகவும் இயல்பானது, மிகவும் ஆழமானது. இந்த உணர்வை நீங்க மட்டும் தான் அனுபவிக்கல, உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இதை தான் அனுபவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல வயசாக ஆக மக்கள் ஏன் அதிகமா இன்ட்ரோவர்ட்ஸ் ஆக மாறுறாங்க, அல்லது வெளியே உலகத்துல இருந்து விலகி தங்களுக்குள்ளேயே அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற 15 மிக முக்கியமான உளவியல் ரகசியங்களை பார்க்க போறோம். ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. 15வது காரணம் தான் உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. அதை இந்த வீடியோ முடிவில் பார்ப்போம். வாங்க, முதல் காரணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் காரணம் சக்தி சேமிப்பு முறை அல்லது தி எனர்ஜி எக்கானமி. சின்ன வயசுல நமக்கு எனர்ஜி நிறைய இருக்கும். எந்த ஒரு புதிய இடத்துக்கு போனாலும் புதிய ஆளுங்களை பார்த்தாலும் நமக்கு எக்ஸைட்மெண்ட். ஆனா வயசாக ஆக நமக்கு கிடைக்கிற எனர்ஜி அளவு குறைஞ்சு கொண்டே போகுது. வேலை, குடும்பம், பொறுப்புகள்னு நமக்குள்ள இருக்கிற சோஷியல் பேட்டரி ரொம்ப வேகமா தீர்ந்து போகுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க போன் பேட்டரி 100 விழுக்காடு இருக்கும்போது நீங்க எல்லா ஆப்ஸையும் ஓபன் பண்ணி பின்னாடி மியூசிக் கேட்டுக்கிட்டு முன்னாடி நாவிகேஷன் வச்சுக்கிட்டு விளையாடுவீங்க. ஆனா பேட்டரி 10 விழுக்காடு வந்துட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு லோ பவர் மோட் போடுவீங்க. உங்க மூளையும் அப்படித்தான். Psychology research indicates that as we age, our cognitive load increases, making us naturally conserve social energy. ஆபீஸ்ல நாள் முழுக்க 10 பேர்கிட்ட பேசி பிரச்சனைகள் தீர்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கேயும் யாராவது பேசினா ப்ளீஸ் என்னை பேச விடாதீங்கன்னு தோணும். உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? இது சுயநலம் இல்லைங்க, உங்க மூளை செய்யற ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது காரணம் தரம் எண்ணிக்கையை விட முக்கியம். 20 வயசுல நமக்கு 500 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃபாலோயர்ஸ் சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா 30-40 வயசுல 3 நிஜமான நண்பர்கள் போதும்னு முடிவு பண்றோம். Studies suggest that older adults prioritize emotionally meaningful relationships over superficial ones. ஒரு பெரிய பார்ட்டில 50 பேர்கிட்ட போய் ஹாய் சொல்றதை விட வீட்ல உட்கார்ந்துகிட்டு 2 நிஜமான நண்பர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிற வலிய பகிர்ந்துக்கிறது தான் இப்போ நமக்கு சந்தோஷத்தை தருது. நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணி இருக்கீங்களா? பெரிய கூட்டத்துல சிரிச்சுட்டு இருக்கிறது விட ஒரு சின்ன ரூம்ல அமைதியா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ பிடிச்சிருக்கு. மூணாவது காரணம் முகமூடி சோர்வு அல்லது மாஸ்க் ஃபட்டிக். சின்ன வயசுல எல்லாரும் நம்மளை லைக் பண்ணணும்னு நாம ஒரு போலியான கேரக்டரை உருவாக்குவோம். எல்லாருக்கும் சிரிச்சு முகம் காட்டுவோம். நமக்கு பிடிக்காத விஷயம்னாலும்
ஓகே நைஸ் சொல்வோம். ஆனா வயசாக ஆக அந்த நடிப்பு தான் சோர்வா போகுது. Psychology shows that emotional regulation and authenticity become more important with age. வேற யாரோ மாதிரி நடிக்கிறதுல இருக்கிற சோர்வு உண்மையா இருக்கிறதுல இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அதனால தான் புதிய ஆளுங்களை சந்திக்கிறப்போ மறுபடியும் நான் என்னை பத்தி சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுமா தோணுது. இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இன்னும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது உங்க மூளையோட அமைப்பையே மாத்துறது. அதை அடுத்து பார்க்கலாம். 4வது காரணம் டோபமைன் ஷிஃப்ட். சின்ன வயசுல நமக்கு புதிய அனுபவங்கள், அதிர்ச்சிகள், பெரிய சத்தம், கூட்டம் எல்லாம் டோபமைன் ஹார்மோனை சுரக்க வைக்கும். அதனால தான் நைட் கிளப், லூஸ் பார்ட்டின்னு தேடி போவோம். ஆனா வயசாக ஆக நமக்கு மூளை வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது. Research indicates that as we age, our brain's reward system shifts from seeking novel thrills to seeking peace and stability. இனிமேல் பெரிய பார்ட்டி, கிளப், கூட்டம் எல்லாம் உங்களுக்கு டோபமைன் தராது, மாறா அது உங்களை மட்டும் டென்ஷன் ஆக்கும். ஒரு அமைதியான மாலை நேரம், கையில ஒரு டீ, பிடிச்ச புத்தகம். இது தான் இப்போ உங்க மூளைக்கு தேவையான அமைதி. உங்க மூளை இப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை விட சீரோட்டோனின் ஹார்மோனை தான் விரும்புது. 5வது காரணம் சுய தெளிவு அல்லது the clarity of self. வயசாக ஆக உங்களுக்கு நீங்க யாருன்னு தெளிவா புரிஞ்சுடுது. எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுடுது. சின்ன வயசுல எல்லாரும் ஆமாங்க போட்டுட்டு நம்ம இஷ்டத்தை தியாகம் பண்ணுவோம். ஆனா இப்போ இல்ல எனக்கு இது பிடிக்கல சொல்ற தைரியம் வந்துடுது. Psychology studies show that self-concept clarity increases with age, leading to more selective socializing. ஒரு குடும்ப விழாவுக்கு போறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட எப்போ கல்யாணம், சம்பளம் எவ்வளவு கேட்பாங்க. சின்ன வயசுல இதை சிரிச்சுக்கிட்டே கடந்துடுவீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ளேயே இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கவலை தோணும். அமைதியா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவீங்க. உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போய் பிடிக்காத உணவை சாப்பிட்டு பிடிக்காத பேச்சை கேட்டுட்டு இருக்கிறது விட வீட்லயே இருந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் இப்போ நமக்கு பிடிச்சிருக்கு. இது சுயநலம் இல்லைங்க, இது சுயமரியாதை. 6வது காரணம் உணர்ச்சி திறன் அல்லது எமோஷனல் பேண்ட்வித். வயசாக ஆக நம்மளோட எமோஷனல் பேண்ட்வித் குறைஞ்சுடுது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, கவலைப்படுறது, பிறர் பின்னாடி பேசுறது, டிராமா பண்றது எல்லாம் இப்போ ரொம்ப சோர்வா இருக்கு. Studies suggest that older adults have a lower tolerance for negative emotional experiences. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றாங்கன்னா சின்ன வயசுல நீங்களும் சேர்ந்துக்குவீங்க. ஆனா இப்போ இவங்களை நாம ஏன் கேட்கணும், இது என் மனசுக்கு எதுக்கு தோணும். அந்த டிராமால இருந்து விலகி அமைதியா இருக்கிறது தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் டேஞ்சரஸ் ஆன காரணம் ஒன்று இருக்கு. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாற்றம் உங்க உடல் நலத்தை கூட பாதிக்க கூடியதுன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இந்த மாற்றம் உங்க உடலை எப்படி காப்பாத்துதுன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆவீங்க. 7வது காரணம் உயிரியல் பாதுகாப்பு. அதிகமா சமூகத்துல கலந்துக்கிறது, பிறர் பிரச்சனையை கேட்கிறது, போட்டி, பொறாமை இது எல்லாம் நம்ம உடம்புல கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகரிக்கும். வயசாக ஆக நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் தாங்கும் திறன் குறையும். Psychology research shows that introverted behaviors in later life act as a natural stress buffer, protecting the cardiovascular and immune systems. அதாவது நீங்க தனியா இருக்க ஆசைப்படுறது, கூட்டத்துல இருந்து விலகுறது உங்க உடம்பை காப்பாத்த உங்க மூளை போடுற ஒரு திட்டம். நீங்க சோர்வா இல்லீங்க, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்க உடம்போட பிஎஃப், பிளட் பிரஷர் எல்லாத்தையும் காப்பாத்த நீங்க எடுக்கிற ஒரு முயற்சி இது.
எட்டாவது காரணம் மதிப்பீடுகளில் மாற்றம். சின்ன வயசுல நமக்கு சமூக அந்தஸ்து, பணம், புகழ், பிறர் பாராட்டு எல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நாம எல்லா சமூக நிகழ்ச்சிகளிலையும் கலந்துக்குவோம். எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னு பயந்துட்டு இருப்போம். ஆனா வயசாக ஆக இந்த வெளிப்புற அங்கீகாரத்தை விட உள்மன அமைதி தான் முக்கியம்னு புரிஞ்சுடுது. Studies indicate a shift from extrinsic to intrinsic motivations as people age. நான் என்ன சாதிச்சேன் அங்கிறது விட நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன் அங்கிறது தான் இப்போ முக்கியம். அதனால தான் பெரிய இடத்துல போய் நிக்கிறது விட வீட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்து வானத்தை பார்க்கிறது பிடிச்சிருக்கு. பிறர் பாராட்டுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சுட்டீங்க. ஒன்பதாவது காரணம் ஆழமான சிந்தனை அல்லது ப்ராசஸிங் டெப்த். வயசாக ஆக நம்ம மூளை தகவல்களை மிகவும் ஆழமா பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்த்து கடந்துடுவோம். ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட யோசிச்சு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்க முயற்சிப்போம். Psychology shows that older adults engage in more reflective and complex cognitive processing. நீங்க ஒரு பழைய பாட்டை கேட்கும்போது அதுல இருக்கிற வரிகளை யோசிப்பீங்க. ஒரு சினிமா பார்க்கும்போது கேரக்டர் மனசுல என்ன ஓடுதுன்னு யோசிப்பீங்க. இந்த ஆழமான சிந்தனைக்கு அமைதியான சூழல் தேவை. கூட்டத்துல சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா இந்த சிந்தனை தடைபடும். அதனால தான் நீங்க தனியா இருக்க விரும்புறீங்க. உங்க சிந்தனைக்கு ஒரு வெளி தேவைப்படுது. ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. நிறைய பேருக்கு இந்த மாற்றம் தெரிஞ்சு நாம டிப்ரெஷனா இருக்கோமான்னு பயப்படுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த மாற்றம் உங்க உறவுகளையே மாற்றி அமைக்குது. அது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். பத்தாவது காரணம் உறவுகளை வடிகட்டுதல் அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ரூனிங். ஒரு மரத்தை வளர்க்க தேவையில்லாத கிளைகளை வெட்டி எறிவோம். அப்போ தான் மரம் நல்லா காய்க்கும். அது மாதிரி தான் இது. வயசாக ஆக உங்க வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத உங்களை சோர்வடைய செய்யற மனிதர்களை நீங்க நீக்க ஆரம்பிக்கிறீங்க. டாக்ஸிக்கான நண்பர்கள், எப்போதும் குறை சொல்ற உறவினர்கள், உங்களை புரிஞ்சுக்காத சக ஊழியர்கள், இவங்களை எல்லாம் நீங்க நோ சொல்லி விலக்குறீங்க. Research indicates that social network pruning in later life leads to higher life satisfaction. இது கொடூரம் இல்லைங்க, இது உங்க வாழ்க்கையை சுத்தம் பண்றது. தேவையில்லாத மனிதர்களை நீக்கிட்டு உங்களை நேசிக்கிற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 11வது காரணம் தனிமையின் இனிமை. சின்ன வயசுல தனிமைனா பயம், லோன்லினஸ். நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும்னு நினைப்போம். ஆனா வயசாக ஆக அந்த தனிமை சாலிட்யூட் ஆக மாறுது. அதாவது தன்னை தானே ரசிக்கும் நிலை. உங்ககிட்டயே நீங்க பேசிக்கிட்டு உங்களை நீங்க புரிஞ்சுக்கிற ஒரு அழகான நிலை. Psychology studies show that the ability to enjoy solitude increases with age and is strongly linked to emotional well-being. காலை 6 மணி. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் எழுந்து ஒரு காஃபி போட்டுக்கிட்டு ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு யாரோட எதிர்பார்ப்பும் இல்ல, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த ஒரு 30 நிமிஷம் தான் உங்களுக்கு நீங்க கிடைக்கிற நேரம். இந்த சுகம் கிடைச்சா வெளியே போய் கூட்டத்துல நிற்க தோணாது. 12வது காரணம் மரணத்தின் விழிப்புணர்வு அல்லது தி அவேர்னஸ் ஆஃப் மார்டாலிட்டி. இது கொஞ்சம் கஷ்டமான உண்மைதான். வயசாக ஆக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம கையில இருக்கிற நேரம் மிகவும் குறைவுன்னு தெரியும். அதனால தான் நமக்கு பிடிக்காத மனிதர்களுக்காக, நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்க மனசு இல்லாம போகுது. Studies suggest that awareness of limited time leads to more selective and meaningful social interactions. இது தான் நான் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி வருஷமா இருந்தா நான் இந்த நிகழ்ச்சிக்கு போவேனா யோசிச்சு வேணாம் முடிவு பண்றீங்க. உங்க நேரம் உங்களுக்கு ரொம்ப விலையேறுவலான சொத்தா மாறிடுது.
பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. இந்த மாற்றம் உங்களை தனியாக்கி உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும். ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, இந்த தனிமை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. 13வது காரணம், நிழலின் ஒருங்கிணைப்பு. கார்ல் யுங் ஒரு பெரிய உளவியலாளர் சொல்வாங்க, மனிதன் தன்னுடைய நிழலை ஷாடோ அங்கீகரிக்கணும்னு. அதாவது நம்மளோட இருட்டு பக்கம், நாம மறைச்சு வச்ச விஷயங்கள், நம்ம பயங்கள், நம்ம தவறுகள் எல்லாத்தையும் சந்திக்கணும். வயசாக ஆக நீங்க தனியா இருக்கும்போது தான் இந்த நிழலை சந்திக்க முடியும். Psychology indicates that older adults engage in deeper shadow work, leading to greater psychological wholeness. கூட்டத்துல இருந்தா நீங்க இந்த உள்மன போராட்டத்தை தவிர்க்கலாம். எப்பவும் பிஸியா இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா தனிமையில் நீங்க உங்களை முழுமையா சந்திக்கிறீங்க. உங்களை நீங்களே மன்னிக்கிறீங்க. இது தான் உண்மையான வளர்ச்சி. 14வது காரணம், செய்வதில் இருந்து இருப்பதற்கு அல்லது from doing to being. சின்ன வயசுல நாம எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்போம். சாதிக்கணும், ஓடணும், வெற்றி பெறணும், டார்கெட் அடையணும். ஆனா வயசாக ஆக இருக்கிற நிலைக்கு மாறுறோம். வெறும் இருப்பு, சுவாசிப்பது, உணர்வது, அனுபவிப்பது. Research shows that aging brings a shift from achievement-oriented goals to emotional regulation and presence. நீங்க தனியா உட்கார்ந்துகிட்டு ஜன்னல் வழியா மழையை பார்க்கிறீங்க. அப்போ நீங்க எதையும் செய்யல, வெறும் இருக்கிறீங்க. மழை சொட்டுற சத்தத்தை கேட்கிறீங்க. இந்த இருப்பு தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாம வெறும் இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ நாம அந்த மிகப்பெரிய 15வது காரணத்துக்கு வந்துட்டோம். இது தான் இந்த வீடியோவோட உண்மையான பேலோட். நீங்க ஏன் தனியா இருக்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க உங்களுடைய உண்மையான சுயத்திற்கு திரும்பிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல சமூகம், பெற்றோர், பள்ளி, உலகம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு போலியான சுயத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி வெற்றி பெறணும், இல்லனா நீங்க தோல்வியாளர் சொல்லி உங்களை ஒரு குறிப்பிட்ட வார்ப்புல போட்டு உருவாக்கினாங்க. நீங்க சமூகத்துக்காக வாழ்ந்தீங்க. ஆனா இப்போ வயசாக ஆக அந்த வார்ப்பு உடைஞ்சுடுது. நீங்க உலகத்துக்காக வாழறதை நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சுட்டீங்க. Psychology calls this self-actualization. நீங்க இன்ட்ரோவர்ட் ஆகலீங்க. நீங்க உங்களை நீங்களே கண்டுபிடிச்சுட்டீங்க. உலகம் உங்களை தனிமை சொல்லட்டும், ஆனா உண்மையில நீங்க சுதந்திரம் அனுபவிக்கிறீங்க. இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த 15 காரணங்களையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க தப்பு பண்ணல. நீங்க டிப்ரெஷன்லயும் இல்ல. நீங்க வெறும் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறீங்க. ஒரு மிகவும் ஆழமான, அழகான மாற்றத்தை. உங்க வாழ்க்கையோட சத்தம் குறைஞ்சு உங்க உள்ளத்தின் குரல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த தனிமையை பயப்படாதீங்க. அதை கொண்டாடுங்க. உங்களை நீங்க சந்திக்க கிடைச்ச ஒரு அழகான வாய்ப்பு இது. உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை, அந்த சத்தமின்மையை ரசிக்க கத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அமைதியா இருக்கிற ஒருத்தரால தான் உலகத்தை தெளிவா பார்க்க முடியும். உங்க தனிமை உங்களை பலவீனப்படுத்தல, மாறா அது உங்களை மிகவும் வலிமையான ஆளா மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள இந்த மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க அனுபவத்தை, உங்களுக்கு எந்த காரணம் ரொம்ப பிடிச்சதுன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் படிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான உளவியல் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க மனசுக்கு தேவையான அமைதியை, அறிவை தேடிக்கிட்டு எப்பவும் இங்க வாங்க. நன்றி, வணக்கம்.